Good evening, student. Today we are discuss about the topic indirect or vector mediated gene transfer. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜியில் ஜீன் கன் மெத்தடு ஆர் பயோலிஸ்டிக் இதை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அடுத்த ஒரு நியூ டாபிக் என்ன அப்படின்னா இன்டைரக்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் வெக்டர் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். இந்த டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து ஜீனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ த ஜீன் அட் ட்ரான்ஸ்ஃபர் வித்தின் த ஹெல்ப் ஆஃப் பிளாஸ்மிட் வெக்டர்ஸ். ஓகேங்களா. ஜென்ரலாக வந்து பிளாஸ்மிடை யூஸ் பண்ணி தான் ஒரு ஜீனை வந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ பிளாஸ்மிட் வெக்டர் அது என்ன பிளாஸ்மிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ தென் டேக் பிளேஸ் இன் இன்சைட் ஆஃப் த பாக்டீரியா. ஓகேங்களா. ஸோ பாக்டீரியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ மாலிக்யூல். ஸோ இந்த டிஎன்ஏ என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனை வந்து ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த பிளாஸ்மிட். ஓகேங்களா. அதாவது வெக்டருக்கு குட் எக்ஸாம்பிள் பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ வித்தின் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் பிளாஸ்மிட் வெக்டர் த ஜீன் அட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மீடியேட்டர் யார் அப்படின்னா பிளாஸ்மிட் ஆர் அதாவது பிளாஸ்மிட் தான் மீடியேட்டராக யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ வித்தின் த ஹெல்ப் ஆஃப் பிளாஸ்மிட் வெக்டர் த ஜீன் அட் ட்ரான்ஸ்ஃபர். That method is known as indirect gene transfer method or vector mediated gene transfer methods. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 more questions கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ within the help of plasmid vector the gene at transfer that method is known as indirect or vector mediated gene transfer. ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த வெக்டர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த வெக்டர்ஸ் ஆர் யூஸ்டு இன் plant transformation method. The most important vector is TI plasmid. ஓகேங்களா. அதிகமாக எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா TI plasmid அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ த TI plasmid, TI means tumor inducing. ஓகேங்களா. ஸோ TI plasmid is tumor inducing plasmid. சரி, இது எங்கேருந்து ஐசோலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த TI plasmid isolated from Agrobacterium tumefaciens. ஓகேங்களா. ஸோ அதான் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிசியன்ஸ். இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ சாயில் இன்ஹாபிட்டிங் பாக்டீரியா. ஓகேங்களா. ஸோ சாயிலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா. ஸோ த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆஃப் தீஸ் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிசியன்ஸ் பாக்டீரியா இஸ் தட் பாக்டீரியா ஈஸிலி அட்டாக் சம் ஆஃப் த எக்கனாமிக்லி இம்பார்ட்டன்ட் கிராப் வெரைட்டிஸ் அண்ட் காஸ்டு த டேஞ்சரஸ் டிசீஸ் தட் இஸ் எ க்ரவுன் கால் டிசீஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபீல்டில் வந்து எக்கனாமிக்கல் இம்பார்ட்டண்ட் பிளான்ஸ் நிறைய கல்டிவேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஜென்ரலாக வந்து வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் டிசீஸ் என்ன அப்படின்னா க்ரவுன் கால் டிசீஸ். ஓகேங்களா. அதை காஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் பாக்டீரியம் தான் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிசியன்ஸ். எங்கே இருக்கும் அப்படின்னா சாயிலில் தான் இருக்கும். ஓகேங்களா. சாயில் இன்ஹாபிட்டிங் பாக்டீரியம். ஸோ அதுக்குள்ளார வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மிட் இருக்கும். ஓகேங்களா. அது என்ன பிளாஸ்மிட் அப்படின்னா TI பிளாஸ்மிட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி TI மீன் tumor inducing plasmid. So TI plasmid take place inside of the Agrobacterium tumefaciens. That TI plasmid are mostly used for gene transformation methods. ஓகேங்களா. இதை தான் நம்ம அதிகமாக ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ தட் பாக்டீரியம் having a large sized plasmid, that plasmid is known as TI plasmid. TI means tumor inducing plasmid. ஓகேங்களா. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு போர்ஷன் இருக்குது. ஓகேங்களா. இன் திஸ் TI plasmid a small portion is present. That small portion is known as tDNA. ஓகேங்களா. அது சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த tDNA தான் இருக்கும். இது வந்து TI plasmid, இது வந்து tDNA. ஓகேங்களா. that small portion is known as tDNA. that is a transfer DNA. transfer DNA. ஓகேங்களா. இதுதான் எதில் மாடிஃபிகேஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஜீனோமில் மாடிஃபிகேஷன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ த TI plasmid ஆர் ஈஸிலி இன்ஃபெக்ட் த செல்ஸ். அதாவது ஹோஸ்ட் செல்ஸில் வந்து ஈஸியாக இன்ஃபெக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா. பண்ணி அதில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூமர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். டியூமர்ஸ்னால் கட்டி கட்டி. ஓகேங்களா. கட்டியாக அந்த லீஃபில் பிளான்ட் போர்ஷனில் வந்துடும். அதுக்கு பேர் தான் என்ன டிசீஸ் அப்படின்னா க்ரவுன் கால் டிசீஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. க்ரவுன் கால் டிசீஸ் கேட்பாங்க. ஸோ இந்த இன்டைரக்ட் ஆர் வெக்டர் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னன்னு கேட்பாங்க. ஸோ த ஜீன் அட் ட்ரான்ஸ்ஃபர் வித்தின் த ஹெல்ப் ஆஃப் பிளாஸ்மிட் வெக்டர் தட் மெத்தட் இஸ் நவுன் அஸ் இன்டைரக்ட் ஆர் வெக்டர் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா. there are different type of the vectors are used for plant transformation method.
The most important one vector is Ti plasmid. The Ti plasmid isolated from Agrobacterium tumefaciens. It is a soil inhabiting bacterium. So that Ti plasmid are mostly used for plant transformation method. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா that bacterium, the special character of that Agrobacterium tumefaciens is having a large sized plasmid, that is a Ti plasmid, tumor inducing plasmid. A small portion of the Ti plasmid is known as tDNA, transfer DNA. That transfer DNA are transferred to the host plant genome and infect the cells. Now it caused the tumors. ஓகேங்களா. The disease is known as crown gall disease. ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது 1 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்லலாம். ஓகேங்களா. ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் Agrobacterium tumefaciens having a natural ability ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டர்ஸ். ஓகேங்களா. ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ட்டில் என்ட்ரி ஆயிரும். ஓகேங்களா. எப்படி அப்படின்னா ஏதாவது வந்து ஊன்ஸ் மூலமாக காயம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஊன்ஸ் அந்த பிளான்ட்டில் காயம் இருந்துச்சு அப்படின்னா அது வழியாக ஈஸியாக என்ட்ரு ஆயிரும். ஸோ அங்கே என்ட்ராகி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the tDNA region of the plasmid are enter into the plant genome and infect all the cells of the host plant. ஓகேங்களா. through the wounds. ஓகேங்களா. அந்த காய வழியாக அந்த Agrobacterium tumefaciens ஈஸியாக என்ட்ரு ஆகி ஸோ ஹோஸ்ட் பிளான்ட்டினுடைய செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணி அதில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணிடும் அப்படின்னா crown gall டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். ஸோ தட் Agrobacterium tumefaciens இஸ் known as நேச்சுரல் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு பிளான்ட் ஈஸியாக நம்ம ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த Agrobacterium tumefaciensஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த பேராகிராஃப். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆஃப் த Agrobacterium tumefaciens is having a natural ability to transfer the tDNA into the host plant genome and infect all the cells of the host plant through the wounds and cause the dangerous disease, that is a crown gall disease. So that Agrobacterium tumefaciens is a natural genetic engineer of the plants. Okay. The next one is the foreign gene. ஓகேங்களா. ஸோ ஃபாரின் ஜீன் அப்படின்னா டிசைரிட் ஜீன்ஸ். ஓகேங்களா. ஏதாவது நம்ம ஸ்பெஷல் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஜீன் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர்னுடைய ஜீன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளான்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபாரின் ஜீன். ஓகேங்களா. அதே மாதிரி பிளான்ட் செலெக்ஷன் மார்க்கர் ஜீன். ஓகேங்களா. இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த ஃபாரின் ஜீன் அண்ட் பிளான்ட் செலெக்ஷன் மார்க்கர் ஜீன். ஓகேங்களா. இதில் ஃபாரின் ஜீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி ஜீன், அதாவது பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் ஜீன். ஸோ அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்ன, பிடி ஜீனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் தீஸ் பிடி ஜீன் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் அகைன்ஸ்ட் த இன்செக்ட். ஓகேங்களா. இன்செக்ட் சில பிளான்ட் எல்லாம் வந்து பூச்சி வந்து இன்செக்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம இன்ஹிபிட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிடி ஜீன் யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ தட் பிடி ஜீன் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் against the insect. And another one is plant selection marker gene. ஓகேங்களா. அது என்ன plant selection marker gene. இது வந்து பார்த்தீங்கன்னா nothing but it is an antibiotic gene, that is a NPT2. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ NPT2 gene, that is an antibiotic gene. ஓகேங்களா. ஸோ தட் ஜீன் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் resistant to some of the antibiotic, that is a canamycin. ஓகேங்களா. இதை நோட் பண்ணிங்க. கேனாமைசின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPT2 ஜீன். ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஜீனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபாரின் ஜீன், பிளான்ட் செலெக்ஷன் மார்க்கர் ஜீன். ஓகேங்களா. ஆர் க்ளோன் இந்த tDNA ரீஜன் ஆஃப் த Ti பிளாஸ்மிட். அந்த Ti பிளாஸ்மினுடைய ஒரு 1 பார்ட் தான் என்னன்னு சொன்னேன், tDNA ரீஜன். ஸோ அந்த இடத்துல இந்த 2 ஜீனுமே க்ளோன் ஆகும். ஓகேங்களா. அப்போ தான் அந்த பிளான்ட்டில் வந்து மாடிஃபிகேஷன் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த ஃபாரின் ஜீன் அண்ட் பிளான்ட் செலெக்ஷன் மார்க்கர் ஜீன். ஃபாரின் ஜீன் இஸ் நத்திங் பட் தன் எக்ஸாம்பிள் பிடி ஜீன். ஸோ தட் பிடி ஜீன் பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் ஜீன் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் against the insect. Then second one is plant selection marker gene. Then example NPT2 gene, that is an antibiotic gene. It is very used for resistant to the antibiotic, that is a canamycin. ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஜீனுமே ஸோ
ஸோ த ஃபாரின் ஜீன் பிளான்ட் செலெக்ஷன் மார்க்கர் ஜீன் ஆர் க்ளோன். ஓகேங்களா, க்ளோன்னா மல்டிப்ளிகேஷன் அங்கே பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ க்ளோன் இந்த டிஎன்ஏ ரீஜன் ஆஃப் த டிஐ பிளாஸ்மிட். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த இடத்துல அன்வான்ட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத டிஎன்ஏ சீக்வன்ஸுக்கு பதிலாக இந்த ஜீன்ஸ் எல்லாமே க்ளோன் பண்ணலாம், க்ளோன் ஆகிக்கும், அங்கேயே க்ளோன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த டாப்பிக்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா, இன்டைரக்ட் ஆர் வெக்டார் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா பிளாஸ்மிட் வெக்டார் மூலமாக. பிளாஸ்மிட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளாஸ்மிட் இஸ் டிஐ பிளாஸ்மிட். எதுலேருந்து ஐசோலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ். ஓகேங்களா, இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் ஹேவிங் ஏ லார்ஜ் சைஸ்டு பிளாஸ்மிட், தட் இஸ் ஏ டிஐ பிளாஸ்மிட். டிஐ மீன்ஸ் டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். இதனுடைய ஒரு ஸ்மால் போர்ஷன் தான் டிடிஎன்ஏ, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ. இதுதான் என்ன ஆகும் அப்படின்னா நவ் தீஸ் ட்ரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு த பிளான்ட் ஜீனோம் அண்ட் இன்ஃபெக்ட் த செல்ஸ் அண்ட் காஸ்டு த டியூமர்ஸ், தட் இஸ் ஏ கிரவுண்ட் கால் டிசீஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ இதனுடைய நேச்சுரல் அபிலிட்டி கேரக்டர்ஸ் இதிலே இருக்குது. ஓகேங்களா, அதாவது பிளான்ட் ஜீனோமை இன்ஃபெக்ட் பண்ணி, அதாவது காயம் வழியாக உள்ளே என்ட்ரி ஆக்கி அங்கே மாடிஃபிகேஷன் பண்ணிடும். ஓகேங்களா, அதனால தான் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேச்சுரல் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆஃப் த பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ரெண்டு ஜீன், ஃபாரின் ஜீன் plant selection marker gene are cloned in the region of the tDNA of TI plasmid. So in this place the unwanted DNA sequence are cloning. ஓகேங்களா, அந்த இடத்துல க்ளோன் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் ஃபார் ரீகாம்பினன்ட். ஓகேங்களா, ஸோ அதான ரீகாம்பினன்ட். ஓகேங்களா, ரீகாம்பினன்ட் மீன் கம்பைனிங் ஆஃப் ஜீன் ஆர் ஹேவிங் ஏ நியூ ஜீன். ஓகேங்களா, ஏற்கனவே இருக்கக்கூடியதில் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது நியூ ஜீனை என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரீகாம்பினன்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீகாம்பினன்ட் மீன் நத்திங் பட் தட் கம்பைனிங் ஆஃப் த ஜீன். அதே மாதிரி ஸ்க்ரீனிங் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆர் டெஸ்டிங் சொல்லலாம். ஸ்க்ரீனிங் ஆர் டெஸ்டிங் இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்த டாபிக் ஸ்க்ரீனிங் ஃபார் ரீகாம்பினன்ட். ஓகேங்களா, அந்த ரீகாம்பினன்ட் செல்ஸ் வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, எப்படி நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிஎன்ஏ. ஓகேங்களா, ஆர்டிஎன்ஏ அப்படிங்கிறது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஓகேங்களா, ஏதாவது ஒரு டிஎன்ஏல நம்ம நியூ ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு பேர். ஸோ ஆஃப்டர் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிஎன்ஏ இன்டு த சூட்டபிள் ஹோஸ்ட் செல்ஸ். ஓகேங்களா, ஸோ நார்மலாக ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா எதை அக்செப்ட் பண்ணிக்குதோ அந்த செல்ஸுக்கு பேர் ஹோஸ்ட் செல்ஸ்னு பேர். ஸோ அந்த ஆர்டிஎன்ஏவை இந்த ஹோஸ்ட் செல்ஸுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு எதை பண்ணணும் அப்படின்னா விச் செல்ஸ் ரிசீவ் த ஆர்டிஎன்ஏ மாலிக்யூல், எந்த செல்ஸ் ஃபஸ்ட்டு ஆர்டிஎன்ஏவை அக்செப்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த டாபிக். So after the introduction of rDNA into the suitable host cell, the first most important identification is which cells receive the rDNA molecules. எந்த செல்ஸில் rDNA molecule ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஸோ தட் மெத்தட் இஸ் நவுன் ஆஸ் ஸ்க்ரீனிங் மெத்தட். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ்? So after the introduction of the rDNA molecule into the host cells, the first important identification is which cells receive the rDNA molecules. ஓகேங்களா, that method is known as screening method. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 மார்க் இல்லை 3 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the recombinant cells express the characters or trait. ஓகேங்களா, அதாவது ரீகாம்பினன்ட் செல்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த வெக்டர் ஆர் ஃபாரின் டிஎன்ஏ. ஓகேங்களா, ஃபாரின் டிஎன்ஏனா டிசைரபிள் டிஎன்ஏ, அதாவது நமக்கு டிசைரபிள் கேரக்டர்ஸ், என்ன கேரக்டர் நமக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த கேரக்டர்ஸ், இல்லைனா வெக்டர்ஸ். ஓகேங்களா, வெக்டர்ஸ் அப்படின்னா கேரிங் ஜீன். ஓகேங்களா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜீன்ஸை வந்து கேரி பண்ணுறது தான் வெக்டர்னு சொல்லுவோம். ஸோ த வெக்டர் ஆர் ஃபாரின் டிஎன்ஏ அட் டேக் பிளேஸ் இன் ரீகாம்பினன்ட் செல்ஸ், டெஃபினெட்லி தட் ரீகாம்பினன்ட் செல்ஸ் எக்ஸ்பிரஸ் த கேரக்டர்ஸ் ஆர் ட்ரேட். ஓகேங்களா, வேரஸ் த வெக்டர் ஆர் foreign DNA are not take place in cells, that cell is known as non-recombinant cells. That non-recombinant cells do not express the characters or trait.
ஓகேங்களா. அந்த வெக்டர் இல்லைனா ஃபாரின் டிஎன்ஏ இது செல்ஸில் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நான் ரீகாம்பினன்ட் செல்ஸ். டெஃபினெட்லி இஃப் த வெக்டர் ஆர் ஃபாரின் டிஎன்ஏ ஆர் நாட் டேக் பிளேஸ் இன் செல்ஸ், தட் செல் do not express the characters or trait. ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வெக்டர் அதாவது ஃபாரின் டிஎன்ஏ இருந்துச்சுன்னா அது ரீகாம்பினன்ட் செல், கண்டிப்பாக அது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் த கேரக்டர்ஸ் ஆர் ட்ரீட். ஸோ அந்த வெக்டர் ஆர் ஃபாரின் டிஎன்ஏ ஆர் நாட் டேக் பிளேஸ் இன் செல், தட் செல் இஸ் நவுன் as நான் ரீகாம்பினன்ட் செல்ஸ். டெஃபினெட்லி தட் நான் ரீகாம்பினன்ட் செல்ஸ் do not express the characters or trait. ஓகேங்களா. ஸோ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? சம் ஆஃப் த மெத்தட் ஆர் யூஸ்டு ஃபார் தீஸ் ஐடென்டிஃபிகேஷன். So the most important method is blue white colony selection method. ஓகேங்களா. அந்த blue white colony selection method இதை யூஸ் பண்ணி எது வந்து அந்த கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும், அதாவது ரீகாம்பினன்ட் செல், எது எக்ஸ்பிரஸ் பண்ணாது நான் ரீகாம்பினன்ட் செல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய மெத்தட் இருக்குது, அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மெத்தட் இஸ் ப்ளூ ஒயிட் காலனி செலெக்ஷன் மெத்தட். ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ஸ்க்ரீனிங் மெத்தட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஸோ the rDNA are introduced into the suitable host cell. The first most important identification is which cells receive the rDNA molecule. That method is known as screening method. Okay, so the vector or foreign DNA take place in cell. That cell is known as recombinant cell. Definitely that a recombinant cell express the characters or trait. Whereas non-recombinant cell, that means the vector or foreign DNA are not take place in cell, that cell is known as non-recombinant cell. Definitely that the non-recombinant cells do not express the characters or trait. Okay, so for this identification some of the methods are very used. The most important method is blue white colony selection methods. Okay, the next வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட் காலனி செலெக்ஷன் மெத்தட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அதாவது இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளூ ஒயிட் காலனி செலெக்ஷன் மெத்தட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யூஸ்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல் மெத்தட் ஃபார் த ஸ்க்ரீனிங் ஆஃப் ரீகாம்பினன்ட் பிளாஸ்மீட். அதாவது அந்த ரீகாம்பினன்ட் பிளாஸ்மீட்டை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபுள் மெத்தட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the blue white colony methods. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் a most important powerful and useful method for the identification of the recombinant plasmid. ஓகேங்களா. ஸோ in this method the most important reported gene, that is a LAC-Z. ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ LAC-Z, that is a reported gene. So that reported gene LAC-Z are inserted into the vectors. ஓகேங்களா. அந்த வெக்டருக்குள்ளே எதை இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த LAC-Z. இந்த LAC-Z அப்படிங்கிறது ரிப்போர்ட்டர் ஜீன், அதாவது ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த ஜீன். ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தட் LAC-Z is encode the enzyme பீட்டா கேலக்டோசிடேஸ். ஓகேங்களா. அந்த என்சைமை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும். ஸோ த LAC-Z என்கோட் த என்சைம் பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற என்சைம் அண்ட் ஆல்சோ ஹேவிங் எ செவரல் ரிகக்னைசன் சைட் ஃபார் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகேங்களா. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் க்ளீவேஜ் பண்ணக்கூடிய அந்த என்சைம், ஸோ அந்த என்சைமையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. So the LAC-Z, that is a reporter gene, that LAC-Z gene are inserted into the vector. The most important, the function of the LAC-Z is encode the enzyme beta galactosidase and also having a several recognition site, அதாவது ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய எந்தெந்த சைட் வந்து கரெக்டாக க்ளீவேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத செவரல் ஐடென்டிஃபிகேஷன் சைட்ஸ் ஃபார் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் பிரேக் எ சிந்தட்டிக் சப்ஸ்ட்ரேட், தட் இஸ் ஏ எக்ஸ்கால். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்கால் அப்படிங்கிறது அதனுடைய கெமிக்கல் நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் எப்படி இருக்குன்னா 5-புரோமோ 4-குளோரோ இண்டோல் பீட்டா டி கேலக்டோ பைரனோசைடு. ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க. இது 1 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ த பீட்டா கேலக்டோசிடேஸ் பிரேக் எ சிந்தட்டிக் சப்ஸ்ட்ரேட், தட் இஸ் ஏ எக்ஸ்கால். ஓகேங்களா. அதை வந்து பிரேக் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ அதை பிரேக் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் இன்சாலூபல் ப்ளூ கலர் ஏர் ப்ரொடியூஸ்டு. ஓகேங்களா. இந்த ப்ளூ கலரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும்.
ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்காலை வந்து பிரேக் பண்ணும். அப்போ வந்து அது என்ன கலரில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ப்ளூ கலர் ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் ஜீன், அதாவது ஃபாரின் ஜீன் அப்படின்னா ஃபேவரபிள் ஜீன், நமக்கு எந்த வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஒரு ஜீன்குள்ளே செல்ஸ்குள்ளே எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுதான் ஃபாரின் ஜீன், இல்லைனா ஆர்டிஎன்ஏன்னு கூட சொல்லலாம். ஸோ த ஃபாரின் ஜீன் ஆர் இன்சர்டட் இன் டு த லேக் இசட். இதுக்குள்ளே நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லேக் இசட்குள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் ஜீன் வில் பி இன்ஆக்டிவேட்டட். ஓகேங்களா. அது இன்ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அப்போ இன்ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்னா இந்த ப்ளூ கலர் ஆர் நாட் ப்ரொடியூஸ்டு. அப்போ என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பீட்டா கேலக்டோசிடேஸ் ஆர் நாட் சிந்தசைஸ்டு. ஓகேங்களா. அந்த பீட்டோ கேலக்டோசிடேஸ் வந்து சிந்தசைஸ் ஆகாது. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா த இன்ஆக்டிவேஷன் ஆஃப் லாக் இசட். ஓகேங்களா. இந்த லாக் இசட் அப்படிங்கிற என்சைம் வந்து இன்ஆக்டிவேட் ஆனதுனால பீட்டா கேலக்டோசிடேஸ் ஆர் நாட் ப்ரொடியூஸ்டு. நல்லா வச்சுக்கோங்க. So beta galactosidase break the synthetic substrate that is called X-gal. Now it produce the insoluble blue color product are produced. Now the foreign gene are inserted into the LAC-Z. Now that gene are inactivated. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்னா the blue color are not produced, so only the white color is present because of beta galactosidase are not synthesized due to the inactivation of the LAC-Z. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த இதில் என்ன கலர் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த ஒயிட் கலர் காலனி தான் இருக்கும். ஒயிட் கலர் காலனிஸ், அதாவது த ஹோஸ்ட் செல் கண்டெய்னிங் ஆர்டிஎன்ஏ. ஓகேங்களா. நம்ம என்ன எதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபாரின் ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ அது அந்த ஹோஸ்ட் செல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்டிஎன்ஏ, அதாவது ஃபாரின் டிஎன்ஏ. ஸோ த ஹோஸ்ட் செல் ஹேவிங் ஏ ஆர்டிஎன்ஏ ஆர் ஃபாரின் டிஎன்ஏ, நவ் இட் ப்ரொடியூஸ் த ஒயிட் கலர் காலனி ஆன் த மீடியம். ஓகேங்களா. ஸோ கண்டெயின் த எக்ஸ்-கால். ஓகே. இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீகாம்பினண்ட்டாக இருந்துச்சுன்னா, நான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, அதாவது அந்த ஃபாரின் டிஎன்ஏ இல்லைனா ஆர்டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னா அது நான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஓகேங்களா. ஸோ வேரஸ் த அதர் செல் கண்டெய்னிங் நான் ரீகாம்பினன்ட் செல், ஸோ டெஃபினெட்லி இட் ப்ரொடியூஸ் த ப்ளூ கலர் காலனிஸ். ஓகே. அது நார்மலாக ப்ளூ கலர் தான் காலனி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். அப்போ ஒரு ஆர்டிஎன்ஏவை ஒரு ஹோஸ்ட் செல்ஸுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இஃப் த ஆர்டிஎன்ஏ, ஓகேங்களா. ஸோ இஃப் த ஃபாரின் ஜீன் ஆர் ஆர்டிஎன்ஏ ஆர் இன்சர்டட் இன்டு த லாக் இசட், now it inactivated, so blue color are not produced, only the white color is present because of B galactosidase is not synthesized due to the inactivation of LAC-Z. ஓகேங்களா. at the same time the foreign DNA or rDNA are not introduced to the cells. That cell is known as non recombinant DNA. Now it produces the normally blue color colonies. ஓகேங்களா. so based on the colony color the recombinant are selected. ஓகேங்களா. அந்த காலனி கலரை பேஸ் பண்ணி அந்த ரீகாம்பினண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. அப்போ ஒயிட் கலர் காலனிஸாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஏ நான் ரீகாம்பினண்ட், அதாவது ப்ளூ கலராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரீகாம்பினண்ட். இதே ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரீகாம்பினண்ட். ஓகேங்களா. ஸோ அதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளூ கலர் அதாவது நோ இன்சர்ட், ஃபாரின் ஜீன் ஆர் அந்த ஆர்டிஎன்ஏ ஆர் நாட் இன்ட்ரடியூஸ்டு. ஓகேங்களா. அப்போ ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா அது ரீகாம்பினண்ட் கிடையாது. இதே ஒயிட் கலராக இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா. ஸோ த ஆர்டிஎன்ஏ ஆர் ஃபாரின் டிஎன்ஏ ஆர் இன்ட்ரடியூஸ்டு இன்டு த ஹோஸ்ட் செல், ஸோ நவ் இட் ப்ரொடியூஸ் த ஒயிட் கலர் காலனி. ஸோ அப்போ கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த white colony selection methods. So again இன்னொரு வாட்டி சொல்கிறேன். So that it is a powerful method or most useful method for identification, that is a screening of the recombinant plasmid. So in this method the reporter gene is LAC-Z. That LAC-Z are introduced into the vectors. The important function of the LAC-Z is encode the enzyme B galactosidase and also having a several recognition site for the restriction enzyme. இதில் பி கேலக்டோசிடேஸ் பிரேக் த சிந்தட்டிக் சப்ஸ்ட்ரேட். சிந்தட்டிக்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் ஆனது. ஓகேங்களா. தட் இஸ் கால்ட் எக்ஸ்-கால் 5-bromo-4-chloro-indole beta D galacto
பைரனோசைட் ஓகேங்களா. நவ் இட் ப்ரொடியூஸ் த ப்ளூ கலர் ப்ராடக்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஜீன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அப்போ அது ஒயிட் கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபாரின் ஜீன் ஆர் இன்சர்டட் இன்டு லேக், நவ் த ஜீன் ஆர் inactivated, so the blue color are not produced, only the white color colonies are produced because beta galactosides are not synthesized due to the inactivation of lac Z ஓகேங்களா. அப்போ host cell containing definitely rDNA, now white color colonies are produced ஓகேங்களா. இதே whereas the other cell containing non-recombinant DNA அப்படின்னா rDNA introduce பண்ணலை, foreign gene introduce பண்ணலை, definitely now the blue color colonies are produced. So based on the colony color, now the recombinant are selected ஓகேங்களா. ஸோ அதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது லேக் இசட். ஸோ the blue கலரில் இருந்துச்சுன்னா the foreign DNA or rDNA are not introduced. white கலராக இருந்துச்சுன்னா definitely the foreign DNA or rDNA are introduced. That method is known as blue white colony methods. The next topic, antibiotic resistant marker ஓகேங்களா. ஸோ அதனால் antibiotic resistant marker, so it is nothing but that is a one type of gene ஓகேங்களா. So the important function of that gene is produce a special type of the protein ஓகேங்களா. ஸோ antibiotic resistance marker அப்படிங்கிறது one type of gene. ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா that gene produce a special type of a protein, that protein are very used for give the resistance to the cells against an antibiotics ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரோட்டீனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா செல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். எதுக்கு அகெயின்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஓகேங்களா. அதுதான் இந்த ப்ரோட்டீனுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கர் இஸ் நத்திங் பட் தட் இஸ் a one type of gene. So that gene produce a special type of protein, that protein are very used for give the resistance to the cells against an antibiotic ஓகேங்களா. ஸோ ஆன்டிபயோட்டிக் அகெயின்ஸ்டாக அந்த ப்ரோட்டீன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஜென்ரலாக த பாக்டீரியா ஆர் வெல் க்ரோ ஆன் எ கல்ச்சர் மீடியம் ஓகேங்களா. ஸோ கல்ச்சர் மீடியம் அப்படின்னா ஹேவிங் எ நியூட்ரிஷன். ஸோ அந்த கல்ச்சர் மீடியமில் பாக்டீரியா வெல் க்ரோத் ஆகும். ஸோ தட் கல்ச்சர் மீடியம் கண்டெய்னிங் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஓகேங்களா. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் இருக்கும். ஸோ ஆன்டிபயோட்டிக் இருந்தால் கூட ஸோ தட் பாக்டீரியா ஹேவிங் எ டிரான்ஸ்ஃபார்ம்டு டிஎன்ஏ ஓகேங்களா, அதாவது ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த பாக்டீரியா ஆர் having a transformed DNA, definitely it is easily identified ஓகேங்களா. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இஃப் த ஆன்டிபயோட்டிக் ஆர் ஆல்சோ டேக் பிளேஸ் இன் கல்ச்சர் மீடியம், அதில் ஆன்டிபயோட்டிக் இருந்தால் கூட ஸோ அந்த பாக்டீரியாவை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ த ரீகாம்பினன்ட் அப்படிங்கிறது பாக்டீரியா ஹேவிங் எ டிரான்ஸ்ஃபார்ம்டு டிஎன்ஏ. அந்த பாக்டீரியாவில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண டிஎன்ஏ இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ரீகாம்பினன்ட்னு சொல்லுவோம். ஸோ த ரீகாம்பினன்ட் ஆர் வெல் க்ரோ ஆன் த கல்ச்சர் மீடியம் ஓகேங்களா. கல்ச்சர் மீடியமில் வெல் க்ரோத் ஆகும். ஸோ தட் ரீகாம்பினன்ட் ஹேவிங் எ ஜீன், that gene produce a special type of protein, that protein are very used for give the resistance to the cells against for an antibiotics ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்கு அகெயின்ஸ்டாக வந்து அந்த பாக்டீரியாவை இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ், அந்த ஜீன்ஸுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் த ப்ரோட்டீன், தட் ப்ரோட்டீன் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் against an antibiotic. Okay, that important antibiotic is ampicillin, chloramphenicol, tetracycline and kanamycin ஓகேங்களா. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்கு அகெயின்ஸ்டாக வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ அந்த ப்ரோட்டீனை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா பாக்டீரியாவில் இருக்கும். அட் த சேம் டைம் அதர் டு நாட் க்ரோ இன் திஸ் கல்ச்சர் மீடியம். மற்றதெல்லாமே கல்ச்சர் மீடியமில் க்ரோத் ஆகாது ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் ஜீன் ஓகேங்களா. அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் ஜீன் இல்லாததுனால ரிமைனிங்ஸ் ஓகே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் க்ரோ இன் எ கல்ச்சர் மீடியம்
ஓகேங்களா. ஸோ இட் இஸ் a very useful selectable marker. ஓகேங்களா, இதை வந்து வெரி யூஸ்ஃபுல் செலக்டபுள் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அகைன் சொல்கிறேன். ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கர், இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் a one type of gene. That gene produce a special type of protein. That protein are very used for give the resistance to the cells against an antibiotic. ஓகேங்களா, ஆன்டிபயோட்டிக் அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரியான அந்த ப்ரோட்டீன் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ நவ் the bacteria with transformed DNA are easily identified in a culture medium. That culture medium contain an antibiotic. ஓகேங்களா. So the recombinant are well grow in a culture medium. That recombinant produce a gene. That gene produce protein. That protein are very used for give the resistance to an antibiotic. என்னென்ன ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிசிலின், குளோரம்பெனிகால், டெட்ராசைக்ளின் அண்ட் கேனாமைசின். ஓகேங்களா. இந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாமே கல்ச்சர் மீடியமில் இருந்தால் கூட ஓகேங்களா, ஸோ அந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஜீன்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் ஜீன் பாக்டீரியாவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக்கு அகெயின்ஸ்டாக அந்த பாக்டீரியா இருக்கும். ஓகேங்களா. அட் த சேம் டைம் அதர்ஸ் ஆர் நாட் வெல் க்ரோ இன் திஸ் கல்ச்சர் மீடியம். ஓகேங்களா, டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கர் ஜீன்ஸ். ஓகேங்களா, அது இல்லாததுனால அதனால் க்ரோத் ஆக முடியாது. ஓகே. ஸோ இட் இஸ் a வெரி யூஸ்ஃபுல் செலக்டபுள் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் அடுத்து ரெப்ளிகா பிளாட்டிங் டெக்னிக். அது என்ன ரெப்ளிகா அப்படின்னா காப்பியிங். ஓகேங்களா, காப்பி பண்ணுறது ஒரே மாதிரி. இது இன்னொன்று வந்து காப்பி பண்ணக்கூடிய டெக்னிக், அதுதான் ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு இதில் என்ன அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா திஸ் டெக்னிக் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் காப்பிங் ஆஃப் காலனிஸ். ஓகேங்களா. ஸோ காலனிஸ்னால் குரூப் ஆஃப், ஸோ அதை காப்பி பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஓகேங்களா. திஸ் டெக்னிக் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் காப்பிங் ஆஃப் காலனிஸ். ஓகேங்களா, க்ரோவிங் ஆன் ஏ கல்ச்சர் பிளேட். ஓகேங்களா. ஸோ கல்ச்சர் பிளேட்டில் க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய காலனிஸை அதே மாதிரி திருப்பி காப்பி பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி என்ன பண்ணுவாங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ஸ்டெரைல் ஃபில்டர் பிளேட்டு. இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்டெரைல் ஃபில்டர் பிளேட்டு. ஸ்டெரைல் அப்படின்னா ஃபுல்லாகவே மைக்ரோப்ஸை கில் பண்ண அந்த இது. ஓகேங்களா. ஸோ கில்லிங் ஆஃப் மைக்ரோப்ஸ், அதுதான் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எ ஸ்டெரைல் ஃபில்டர் பிளேட் இஸ் ப்ரெஸ்டு அகெயின்ஸ்ட் த காலனிஸ். ஓகேங்களா. தட் காலனிஸ் ஆர் க்ரோவிங் ஆன் எ கல்ச்சர் பிளேட். ஓகேங்களா. ஸோ அந்த ஏற்கனவே அந்த இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் பிளேட்டில் க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய காலனி மேலே இந்த ஸ்டெரைல் ஃபில்டர் பிளேட்டை ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தி ஸ்டெரைல் பிளேட் ஃபில்டர் பிளேட் இஸ் ப்ரெஸ்டு அகெயின்ஸ்ட் எ செகண்ட் ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட்டு. ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எதில் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட்டோட ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. தென் தி ஸ்டெரைல், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெரைல் ஃபில்டர் பிளேட் இஸ் ப்ரெஸ்டு அகெயின்ஸ்ட் எ செகண்ட் ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் த ரிசல்ட் இஸ் நியூ plate, that is a second sterile culture plate having a infected cells. ஓகேங்களா. இதை அண்டர்லைன் பண்ணிக்க. infected cells in same relative position of the colony in the original plate. ஓகேங்களா. அந்த செகண்ட் ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிளேட்டில் எந்தெந்த இடத்துல காலனிஸ் இருந்துச்சோ அதோட அப்படியே சேம் காப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட்டில் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டெக்னிக் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் காப்பியிங் ஆஃப் த colonies growing on a culture plate. Now a sterile filter plate, okay, a sterile filter plate is pressed against the colonies growing on a culture plate. ஓகேங்களா. தென் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா then the sterile filter plate is pressed against the second sterile culture plate. இதில் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நியூ பிளேட்டு, அதாவது செகண்ட் ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட் ஹேவிங் ஏ இன்ஃபெக்டட் செல்ஸு இன் த சேம் பொசிஷன் ஆஃப் த காலனிஸ் இன் த ஒரிஜினல் பிளேட்டு. ஓகேங்களா. ஸோ
ஃபஸ்ட்டு அந்த இருந்தக்கூடிய அந்த பிளேட்டில் ஒரிஜினல் பிளேட்டில் எந்தெந்த இடத்துல காலனிஸ் இருந்துச்சோ அது அப்படியே எதில் பேஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னா செகண்ட் ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட்டில் பேஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. பட் ஜென்ரலி த கல்ச்சர் மீடியம் ஆஃப் த செகண்ட் பிளேட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலி த கல்ச்சர் மீடியம் ஆஃப் செகண்ட் ஸ்டெரைல் பிளேட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கல்ச்சர் மீடியம் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஸ்டெரைல் பிளேட்டு. ஓகேங்களா. அதாவது அந்த செகண்டாக இருந்த நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட்டு. ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் செகண்ட் ஸ்டெரைல் பிளேட் கண்டெயின் அண்ட் ஆன்டிபயோட்டிக். ஓகேங்களா. நம்ம ரெண்டாவதாக எடுத்துக்கிட்ட அந்த ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் இருக்கலாம், இல்லை அப்படின்னா த க்ரோத் ஃபேக்டர் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். ஓகேங்களா. அது கண்டிப்பாக க்ரோத் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஆன்டிபயோட்டிக் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கர் ஜீன் இருக்கக்கூடிய அந்த காலனிஸ் மட்டும்தான் க்ரோத் ஆகும், மற்றது வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகாது. ஸோ இட் இஸ் within the help of this method the transformed cells are easily selected. ஓகேங்களா. ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதாவது மாடிஃபை பண்ண செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது என்ன டெக்னிக் அப்படின்னா ரெப்ளிகா பிளாட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம், இல்லைனா 5 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெயின் ஆம்பிசிலின், அதாவது ஆன்டிபயோட்டிக் இருக்கிறது, இதில் ஆன்டிபயோட்டிக் இல்லாதது. ஓகேங்களா. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராமும் கேட்பாங்க.